அரபு நாடுகளில் ஆர்எஸ் வேலைக்கு போகலாமா, ஆர்எஸ் வேலைனா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ ஆர்எஸ் வேலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மசூதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து ஆர்எஸ் வேலை. கிட்டத்தட்ட செக்யூரிட்டி கார்டு மாதிரி தான். அந்த வீட்டை அந்த இடத்த நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். யாரும் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் ஸ்டே பண்ணி இருக்கிறது மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆர்எஸ் வேலை கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட செக்யூரிட்டி மாதிரி. இவங்களுக்கு வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா சாப்பாடு இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிறது மாதிரி தான். மேக்ஸிமம் 90% அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ஒர்க்கு போக நீங்கள் தனியாக வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு நீங்கள் மற்ற வெளியில் வந்து பார்ட் டைமாக போகிறது, ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஆர்எஸ் வேலையில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து பெரிய அளவில் எந்த ஒரு டார்ச்சருமே இருக்காது. நீங்கள் உங்களுக்கு ஒர்க்கிங் ஃப்ரீ டைம் நிறையாவே கிடைக்கும். ஒர்க்கிங் டைம் போக உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறையாவே கிடைக்கும். அதில் நீங்கள் பேப்பர் போடுறது, கார் கழுவுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் போயிட்டு நம்ம அதில் மூலியமாக வந்து சம்பாதிக்கவும் முடியும். பார்ட் டைமாக ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போகலாம். ஸோ அது மூலியமாக நமக்கு ஒரு இன்கம் வரும். ஆர்எஸ் வேலைங்கிறது வந்து ஒரு நல்ல வேலை தான், அருமையான வேலை.